அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம யஸ்ஸர்னல் குர்ஆன்ல பேஜ் நம்பர் 19ல நெக்ஸ்ட் 4 வேர்ஸ் பார்க்குறோம். இதில் 2 வேர்ஸ் எடுத்து கூட்டியும் 2 வேர்ஸ் எடுத்து கூட்டாமலும் பார்க்குறோம். கூடவே சொல்லுங்க, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பாருங்க, நூன் ஐன் ஜபர்னா. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்தோம்? வெறும் ஹரக்கத் மட்டும் இருந்தது இல்லையா? அப்பெல்லாம் என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு லெட்டரா தனித்தனியா நம்ம எழுத்து கூட்டணும். எப்படி? நூன் ஜபர்ன, அலிஃப் ஜேர் இ, அந்த மாதிரி. இப்போ சுக்குன் வந்தாலே நம்ம என்ன செய்யறோம்? ஜாயின் பண்ணி தான் படிக்கணும். அதனால தான் இங்க வந்து நம்ம எப்படி படிக்க போறோம்? இப்போ நூன் ஐன் ஜபர்னா, பா ஐன் ஜபர் பா, பா ஐன் ஜபர் லா, லா காஃப் ஜபர் லக், லக் அப்படின்னு சொல்லி அசைக்க கூடாது. சீன் காஃப் ஜபர் சக், ஷீன் காஃப் ஜபர் ஷக். நெக்ஸ்ட் வேர்ஸ் பாருங்க, ஷீன் ஃபா ஜபர் ஷஃப், ஷாத் ஃபா ஜபர் ஷஃப், மீம் ஃபா ஜபர் மஃப், மீம் வா ஜபர் மௌ, ஜீம் வா ஜபர் ஜௌ, ஹா வா ஜபர் ஹல். இதுல நீங்க ஒவ்வொரு வரியாவும் படிச்சு போடலாம், அல்லது 4 வரியும் ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் 2 வரிகள்ல நம்ம எழுத்து கூட்டி படிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வரியில வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு சட்டம் சொல்லுங்க. செகண்ட் வேர்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு சட்டம் சொல்லியே போடணும். சரியா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து நெக்ஸ்ட் 2 வேர்ஸ் வந்து எழுத்து கூட்டாம பாருங்க. பாருங்க, கூடவே சொல்லுங்க. ஹஷ், ஹஷ், ஹஸ், அஸ், ரஸ், லஸ், தஸ். அடுத்த வேர்ஸ் பாருங்க, தஸ், கல், யத், யஷ், ஹஷ், ஹஸ். இந்த 4 வரிகள்லையும் நம்ம 2 மெத்தட்ல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வரிகளுக்கு 2 வரிகளையும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு சட்டம் சொல்லணும். இது வந்து எழுத்து கூட்டாம ப்ராக்டிஸ் பண்ணி போடணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.